ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதை நிராகரிக்காமல் ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. உனக்கு விருப்பமான நீ எதிர்பார்த்த செய்தியானது உன் செவிகளில் கேட்கும். நிச்சயமாக நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கவலைப்படாதே, நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் சந்தோஷம், இரண்டையும் வரிசையாக திரும்பி பார்த்தாய் என்றால் இரண்டுமே சம அளவு பக்கங்களாகத்தான் இருக்கும். அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளமே என மட்டும் வருந்தி விடாதே. மகிழ்ச்சி, நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது. உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும். ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை துளைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள் என் செல்லமே. வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளை, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே. அப்படி யோசித்தால் நீ உன்னுடைய காரியங்களை செவ்வனை செய்து முடிக்க முடியாது. அதே நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதானே முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் கற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நீ செய்த செயல்களை தொடங்கு. எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது. அதே நேரத்தில் காலக்கெடுவே இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் இந்த காரியத்தை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று உனது வேலைகளை தொடங்கு. நீ எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்லவே. செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதை சிறந்ததல்லவா? தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி. ஆகவே மனதை அமைதியாக்கி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டமோ இன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பும், வந்தபடியே திரும்பும் என்று உனக்கு மனதார செயல்பட புரியும். எதிர்காலத்தின் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் ஆழமாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை என்றுதான் நினைக்கிறாய். அந்த நேரத்தில்தான் இந்த சாயப்பா ஷீரடியில் இருந்து மஞ்சள், குங்குமம், மாலை எல்லாவற்றையும் கொண்டு வந்துள்ளேன். அவற்றை சந்தோஷமாக உனக்கு எதில் விருப்பமோ அதை தொடு என் செல்லமே. பிறகுவா உன் சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். நல்ல உறவு உன்னை தேடி வரும். மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும். சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பாய் என் செல்லமே. உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை நான் அறிவேன். நீ நிறையது நல்லது செய்ய நினைக்கிறாய், நல்ல வழிகள் செல்கிறாய். ஆனால் உனக்கு ஆகாதவர்கள், எதிரிகள் பொறாமைப்படுகிறார்கள். முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடை கற்களாக அந்த இடத்தில் உள்ளார்கள். கலங்காதே. நிச்சயமாக ஆட்டத்தை எல்லாம் எப்படி ஆட வேண்டும், அடக்க வேண்டும் என்று நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் செல்ல பிள்ளை சகல சௌபாக்கியங்களுடன் பெற்று மலமோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே. பிறகு பார், உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் என் செல்லமே. நான் உன்னுடன் இருக்கும்போது கடுகளவும் கலங்கக்கூடாது. என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடும் என் செல்லப்பிள்ளை. உனக்கு வேண்டியது அனைத்தையும் செய்ய நான் தயாராகி இருக்கிறேன். இந்த உலகத்தில் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை? யாருக்குத்தான் துயரம் இல்லை? கஷ்டத்தில் இருந்து விடுபடும் வேதனைகளையும் போதனைகளையும் நான் உனக்கு கூறுவேன். பிரிவு என்று ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம். தைரியமாக இரு. ஆகவே அனைத்தும் உன்
உன் விருப்பப்படி இந்த சாயப்பா எல்லா விதத்திலும் உனக்கானது நல்லதாகத்தான் நடத்தி காமிப்பேன். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய். அந்த கண்ணீர் வீண் போகாது. கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போது துடித்து போய் ஓடோடி வருவார்கள். நான் உன்னோடு இருக்கும் வகையில் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். கவலைப்படு என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு உறவு உன்னை தேடி வரும். தவற விட்டு விடாதே என் செல்லமே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது. இல்லறம் நல்லறமாக மாறப்போகிறது. உன் வீட்டில் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அடுத்தடுத்து மங்கள செய்திகள் கேட்பாய் என் செல்லமே. ஏனென்றால் இந்த சாயப்பாவை சீரடியிலிருந்து கொண்டு வந்த மஞ்சள் மாலை குங்குமம் உனக்காகத்தானே கொண்டு வந்துள்ளேன். உடனே தொடு என்று சொன்னேன் அல்லவா? தொட்டு விட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான நல்லதொரு உறவு உன்னை தேடி வரும் என் செல்லவே. நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக, என்றும் நிழலாக உன்னை அரவணைப்பேன் என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கு என்றும் நிழலாக நீ சொல்லும் இடமெல்லாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் பூரண அருளோடு நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய். ஆம், உனக்கு விடிவு காலம் அருமையானதாக அமைந்துவிட்டது. அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இது. ஆம் செல்லமே, பெற்றுக்கொள். நல்லதொரு உறவை பெற்றுக்கொள். இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பி இல்லறம் நல்லறமாக மாற்றுவதற்கு உன் சாயப்பா பல ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு ஆரம்பி என் செல்லமே. பிறகு பார், உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.